ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஹிலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜயா கோ சென்டர்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வர்ம புள்ளி. எதுக்கான வர்ம புள்ளி அப்படின்னா, கெண்டைக்கால் இருக்கு இல்லையா, அதாவது காஃப் மசில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த கிராம்ப் அப்படின்வாங்க, கெண்டைக்கால் தசை பிடிப்பு அப்படின்வாங்க. ஸோ அதுக்கான வர்ம புள்ளிகள் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கு. அதுல வந்து ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து நிறைய இருக்கு. டே டைம்லயும் இருக்குன்றாங்க. டே டைமை விட பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தூங்கும் போது அந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, கணுக்காலுக்கு மேல இருக்கிற அந்த காஃப் மசில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வர்ம புள்ளி வந்து இந்த தசை பிடிப்புக்கு மட்டும் இல்லை, வெரிகோஸ் வெயினுக்குமே இது வந்து மிக மிக சிறந்த வர்ம புள்ளிகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து அந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் பண்ணலாம். வாங்க அந்த புள்ளிகளை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் வர்ம புள்ளி பார்க்க போகிறோம். இது இப்போ காமிக்கிற புள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கால்லையுமே வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு காலில் வந்து இயக்கி வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த முட்டி இருக்கு இல்லையா, கால் முட்டிக்கும் இந்த ஆங்கிள்க்கும் நடுவில் இருக்கிற இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து இந்த வர்ம புள்ளி இருக்குது. இதை எப்படி இயக்குதல் முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வர்மத்தில். ஏன்னா ஒரு புள்ளியை நிறைய விதங்களில் இயக்கலாம். அந்த இயக்க முறையிலேயே அதுக்கான பலன்களே வந்து நல்லா வேறுபடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட 8 விரல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல இந்த 8 விரல்களை வச்சுட்டு பாருங்கள், இங்கே வந்து அந்த டிபியா போன் வந்து இருக்கும். இங்கே இருக்கிற இந்த சதையை இப்படி பற்றி இப்படி உள்ளே வந்து விடணும். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். இந்த 8 விரல்கள் இப்படி வச்சுட்டு இந்த சதையை இந்த மாதிரி கவ்வி இந்த போனுக்கு கீழே இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இது வந்து முதல் புள்ளி. இப்போ காமிக்கிற புள்ளிகள் வந்து 9 டைம்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பிடிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், 5 to 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த புள்ளி வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வர்ம புள்ளி. இந்த புள்ளி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த முட்டி பின்னாடி சைடு இருக்கு இல்லையா, இப்படி வந்தீங்கன்னா இந்த தசை பகுதி, காஃப் மசில் பகுதி இந்த மாதிரி மேலே எழும்பி இப்படி கீழே முடியுது இல்லையா, இந்த கீழே முடிகிற இடத்துல இருந்து ஒரு விரல் கீழே. எப்பயுமே வர்மத்தில் ஒரு விரல் அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறது யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுடைய கை விரல் அளவு. ஸோ இது இங்கே முடியுது, இங்கே இருந்து ஒரு விரல் கீழே இந்த புள்ளியை பாருங்கள். இப்போ இயக்குதல் முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது வர்மத்தில். இப்போ பாருங்கள், வலது கையை இந்த மாதிரி எல் ஷேப்பில் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சயாட்டிக்கா நர்வுமே போகும். இடது கையை இது மேலே வந்து வச்சு மிதமான அழுத்தம் வந்து கொடுக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விடணும். இந்த மாதிரி 9 டைம்ஸ். எப்பவுமே வர்மத்தில் பார்த்தீங்கன்னா 9 முறைன்றது வந்து முக்கியமான ஒரு கணக்கு. 9, 18, 27 அந்த மாதிரி வந்து 9 மல்டிப்ளிகேஷனில் வரா மாதிரி பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா இதெல்லாமே சித்தர்கள் சொல்லியிருக்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது புள்ளி வந்து இந்த முழங்கால் இருக்கு இல்லையா, இந்த முழங்கால் மூட்டோட பேக் சைடு இந்த ஜாயின் ஆகிற இடத்துல இருந்து ஒரு விரல் கீழே, நடுவுலையே பாருங்கள் ஒரு விரல் கீழே. இதோட அழுத்த முறையும் பாருங்கள். வலது கை கட்டை விரலில் இந்த மாதிரி எல் ஷேப் வச்சுருக்கேன். இடது கை கட்டை விரலால் மேலே வந்து கொடுத்து மிதமான அழுத்தம் இப்படி பண்ணும்போது கீழே வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்களுடைய தசைப்பகுதி ஹோல்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து பண்ணுங்கள். இதுவும் அதே தான். பிடிச்சிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு விடணும். இந்த மாதிரி 9, 18 அந்த மாதிரி செட் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ண இப்போ ஆல்ரெடி எதுக்கான இந்த வீடியோ, காஃப் மசில் தசை பிடிப்பு சொல்கிறோம் இல்லையா, இந்த கெண்டைக்கால் சதை பிடிப்பு, வெரிகோஸ் வெயின், கால் பிரச்சனை, முட்டி வலி, இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நல்லா சரியாகும். காலுக்கு வந்து சக்தி நல்லா வந்து வரும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இந்த காஃப் மசில் தான் நம்மளுடைய 2வது இதயம்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஹார்ட்னு வாங்க. ஸோ இந்த பகுதி வந்து எப்பயுமே தளர்ந்து இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக வந்து இருக்கணும். இந்த புள்ளிகள் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமே வந்து சரியாகும். ஸோ இந்த வர்ம புள்ளிகள் எல்லாமே பார்த்துருந்தோம் இல்லையா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வர்ம புள்ளிகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான வர்ம புள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியா விஜய் அக்கூ சென்டரில் நம்ம எடுக்கிற டிப்ளமோ இன் வர்மா தெரப்பி கிளாஸில் வந்து சொல்லி தருவோம். 108 அடிப்படை புள்ளிகள் மட்டும் இல்லாமல் இந்தோ டிபெட்டியன் முறைப்படி நிறைய 200க்கும் மேற்பட்ட புள்ளிகள் வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து சொல்லி தரப்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேரடி கிளாஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸுமே இருக்குது. நேரடியாக வேணும்னாலுமே நீங்கள் வந்து 3 நாள் வகுப்பை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம்.
நேரடியாக வர முடியல அப்படின்னாலுமே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலுமே வந்து இருக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வகுப்பாக வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு வாட்ச் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் ஃபுல்லாக ஆக்சஸ் இருக்குது. தென் தொக்கண முறைகள், எண்ணெய் தயாரிப்பு முறை, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த வர்மா கிளாஸில் வந்து இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உலகத்தை இயற்கையான முறையில் உருவாக்குவோம். நன்றி.